ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஓவர் ட்ரேடிங் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ட்ரேடு. அடிக்கடி இந்த மாதிரி ட்ரேடு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் 4 ட்ரேடு பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரூ. 1000ல இருக்கேன். 1016 மொத்தம் 4 ட்ரேடு பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரேட் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ண ஆடியோ வந்து கிளியரா ரெக்கார்ட் ஆகல. வீடியோ வந்து இருக்கு. ஸோ அந்த வீடியோவை ப்ளே பண்ணி நான் பண்ண ட்ரேடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன், எப்படி ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மொதல் ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல் பேக் வரும் அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல நான் என்ட்ரி கொடுத்துருப்பேன். ஸோ நான் வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ புல் பேக் எதிர்பார்த்தேன்னா எதிர்பார்த்த புல் பேக் கிடச்சிச்சு. ஸோ அதனால இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கு. ஆனால் ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தேன் ப்ரீமியமில் மூவ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து அந்த கேண்டிலுக்கு கீழே வச்சிருந்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த கேண்டிலுக்கு லோவில் வச்சிருந்தேன். ஸோ வெயிட் பண்ணினேன் மூவ்மெண்ட் வரும் அப்படின்னு நினச்சி. கீழே பெரிய விக்யூட் இருக்கு பாருங்க. ஸோ இந்த விக்யூ வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கொடுத்துச்சு. ஓகே, மேலே ப்ரைஸ் மூவ் ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் எக்ஸிட் ஆகாமல் இருந்தேன். ஸோ இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் வரையும் வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணேன். ஆனால் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ இங்கே தான் நான் இன்னொரு தப்பு பண்ணேன். எக்ஸிட் ஆன பிறகு கொஞ்ச நேரம் நான் அடுத்த ட்ரேடுக்கு கேப் விட்டுருக்கணும். ஸோ இங்கே பாருங்க, நான் எதிர்பார்த்த மூவ்மெண்ட் இந்த மாதிரி இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஸோ அதனால மறுபடியும் என்ட்ரி கொடுத்துட்டேன். பட் சடனாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபால்ஸ் ஆயிருச்சு. கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால மறுபடியும் உடனே எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ அடுத்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நான் புட் சைடு போன ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி மேலே ஏறல. ஸோ ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு கீழே இறங்க ஆரம்பிக்குது. புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப கீழே இறங்கல. ஸோ இங்கேருந்து ஒரு கொஞ்சம் மேலே ஏறலாம், இண்டெக்ஸ் வந்து கீழே இறங்குனுச்சுன்னா புட்டோட ப்ரீமியம் மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3வது ட்ரேடை இதில் எடுத்தேன். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலுக்கு லோ வந்து நான் ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணி வச்சிட்டேன். இந்த வாட்டி ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி மேலே ஏறினுச்சு. நான் ப்ராஃபிட் எடுத்துட்டு 1700ல எக்ஸிட் ஆயிட்டேன் அந்த இடத்துல. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரூ. 438 ப்ராஃபிட்ல வந்திருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ட்ரேட்ல எடுத்த லாஸை 3வது ட்ரேட்ல ரெக்கவர் பண்ணிட்டேன். ஸோ இங்க பாருங்க, அந்த ட்ரேடோட நான் க்ளோஸ் பண்ணி இருந்திருக்கணும். பட் நான் மறுபடியும் கால் ஷாட் எடுத்து பார்க்கும்போது நான் எதிர்பார்த்த மூவ்மெண்ட் அங்கே கிடைச்சிச்சு. அந்த புல் பேக் நான் ஒன்று எதிர்பார்த்தேன்ல, அது வந்து காலில் இந்த டைம் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த ஒரு பின் பார் ஒன்று கிடைச்சிச்சு. அதனால மறுபடியும் அந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்தேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு புல் பேக் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்ல இருந்து. ஸோ அது இப்போ கிடைக்கும் போது நான் யோசிக்காம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல மேலே ஏறுனுச்சு. ஸோ நல்ல கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதனால நான் வெயிட் பண்ணேன். இந்த கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில் பிரேக் அவுட் கொடுக்கும் அப்படின்னு நான் வச்சிருந்தேன். ஸோ பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன். ரொம்ப நேரம் வச்சுக்க விரும்பலை. ஏன்னா இது 4வது ட்ரேடு. ஸோ லாஸ் ஆனிச்சுன்னா முதல்ல வந்த ப்ராஃபிட்டுமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4வது ட்ரேட்லாம் ஒரு எமோஷனல் ட்ரேடு தான். சொல்லப்போனால் 3வது ட்ரேடு 4வது ட்ரேடு ரெண்டுமே ஒரு எமோஷனல் ட்ரேடு தான். ஸோ நான் எதிர்பார்த்த மூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தேன். ஸோ அது எதிர்பார்த்த டைமில் கிடைக்கல. ஸோ 4வது ட்ரேடில் தான் கிடச்சிச்சு. ஸோ நான் யோசிக்காமல் என்ட்ரி கொடுத்துட்டேன். இது வந்து ஓவர் ட்ரேட் பண்ணியிருக்கேன். 4 ட்ரேட் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணியிருக்கேன். இது வந்து அடிக்கடி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரேடை வந்து முடிஞ்ச அளவு நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முடிஞ்ச அளவு 4 ட்ரேட்லாம் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா முதல் ட்ரேடு 2வது ட்ரேட் லாஸ் ஆனோன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ரிவென்ஸ் ட்ரேடிங் பண்ணுற மைண்ட் செட்டு போது பாருங்கள். ஸோ இது வந்து சைக்காலஜிக்கலாக ரொம்ப தப்பு. அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.